23 அக்டோபர் 1984ஆம் ஆண்டு அப்பு மூவி சார்பாக தயாரிப்பாளர் தூயவன் தயாரித்து வெளிவந்த திரைப்படம் வைதேகி காத்திருந்தாள். இப்படத்தை இயக்குனர் ஆர். சுந்தரராஜன் இயக்க கேப்டன் விஜயகாந்த், ரேவதி மற்றும் பலர் நடித்திருந்தனர். சென்னை கோயம்பேட்டிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமுல்லைவாயில். இந்த திருமுல்லைவாயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மன்னாதீஸ்வரர், ஸ்ரீ பச்சை மலையம்மன் ஆலயத்தில் தான் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கப்பட்டது. படப்பிடிப்பு நடந்த அந்த காலத்தில் சாமி விக்கிரகங்களுக்கு வண்ணம் தீட்டப்படவில்லை. தற்போது வண்ணம் தீட்டியுள்ளார்கள். கோயிலில் இன்று பல்வேறு மாற்றங்கள் காணப்படுகிறது. சென்னையில் திருமுல்லைவாயிலில் இருக்கக்கூடிய இந்த கோயிலில் உள்ள இந்த இடம் வழியாக இந்த பெரிய சாமி விக்கிரகத்தின் முன் ஒரு திரிசூலம் நடப்பட்டிருக்கும். அந்த இடத்திற்கு கதைப்படி இறந்த கேப்டன் வெள்ளைசாமியை ரேவதி இழுத்தபடி கொண்டு வந்து திரிசூலத்தில் சாய்த்து நிற்க வைப்பார். இந்த வட்டம் போட்டு காட்டப்பட இடத்தில்தான் அந்த திரிசூலம் நிறுத்தப்பட்டிருக்கும். அதன் மேல் தாங்களாக கேப்டன் நிறுத்தப்படுவார். அதன்பின் கோயிலின் இந்த பகுதியில் அந்த மிகப்பெரிய சாமி சிலையின் பாதத்தில் இருக்கும் அருவா ஒன்றை எடுத்து திரிசூலத்தின் மீது தாங்கியபடி நிறுத்தப்பட்ட கேப்டன் வெள்ளைசாமியின் கைகளில் அருவாவை கொடுத்த ரேவதி வெள்ளைசாமி உயிரோடு இருப்பதாக நம்ப வைப்பார். அன்று படப்பிடிப்பின் போது இருந்தபடி இந்த கால் பகுதியின் கீழ் இப்போது இல்லை. இப்போது பெருமாள் நாமம், சங்கு சக்கரம் ஆகியவை இடம்பெற்றுள்ளது. கோயிலில் ஏதோ விசேஷத்தையொட்டி இங்கு பந்தல் அமைத்துள்ளனர். இல்லைன்னா இன்னும் தெளிவாக நாம் இக்கோயிலை காட்டியிருக்க முடியும். சாமி சிலையின் பாதத்தின் அருகில் இருக்கும் அருவா எடுத்து இந்த அம்புக்குறி போட்டிருக்கும் திசையில் நடந்து வந்த ரேவதி அந்த வட்டம் போட்ட இடத்தில் நிற்கும் வெள்ளைச்சாமி கையில் அருவாவை கொடுத்து செல்வார். அதன்பின் வெள்ளைச்சாமி இந்த வட்டம் போட்ட இடத்தில் நிற்பார். பார்ப்பதற்கு வெள்ளைச்சாமி உயிருடன் அருவாளை கையில் பிடித்தபடி நிற்பதாக தெரியும். அதன்பின் அந்த வழியாக வந்த அவ்வூரின் ஊர்காவல் இருக்கும் நபர் வெள்ளைச்சாமி அருவாளுடன் உயிருடன் இருப்பதாக, கோபமாக இருப்பதாக, கோயிலில் நிற்பதாக நினைத்து அங்கிருந்து பயந்து ஓடி ஊர் மக்களிடமும் வில்லன் ராதாரவியிடமும் கூறுவார். உடனே ஊர் மக்கள் அனைவரும் கோயிலுக்கு ஓடி வருவாங்க. இந்த ஷாட்டில் இந்த அம்புக்குறியால் காட்டும் குதிரைகள் நன்றாக தெரியும். அதன்பின் வாசலில் இந்த இடத்தில் இந்த அம்புக்குறி காட்டும் பகுதியில் ஊர் மக்கள் நிற்பார்கள். அதன்பின் ராதாரவி அங்கு வருவார். ராதாரவியும் வெள்ளைச்சாமி உயிருடன் இருப்பதாகவே நினைத்து ஆயுதத்தை எடுத்து வெள்ளைச்சாமியை தாக்க செல்வார். ஆனால் ஒரு இளம் ஜோடியின் காதலுக்காக இறந்த பின்னும் கையில் அருவா ஏந்தியபடி காவலுக்கு நின்ற வெள்ளைச்சாமியின் உடல் திரிசூலத்தின் முன் நழுவி கீழே விழும். ராதாரவியும் ஊர் மக்களும் குழப்பமடைவார்கள். வெள்ளைச்சாமி இறந்ததை உணர்வார்கள். இதன்பின் ராதாரவி திருந்தும் அளவிற்கு அங்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். ராதாரவி திருந்தி காதல் ஜோடி சேர்வதற்கு சம்மதம் சொல்லி கிளம்புவார்.
இது அனைத்தும் இந்த இடத்தில் நடக்கும். இதே வைதேகி காத்திருந்தால் படத்தில் சென்னையிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவூரில் இருக்கும் இந்த கடையில்தான் ஆளினால் அழகுராஜா, கவுண்டமணி, செந்தில் ஆகியோரின் காமெடி காட்சிகள் எடுக்கப்பட்டது. இந்த கடைதான் ஆளினால் அழகுராஜா கடையாக வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் காட்டப்பட்டது. அக்காலத்தில் ஓட்டு கட்டிடமாக இருந்தது. ஆனால் இப்போது சிமெண்ட் சீட்டு போட்ட கட்டிடமாக மாறியுள்ளது. இவர்தான் நரேந்திரன், இந்த ஆளினால் அழகுராஜா கடையின் தற்போதைய நிஜமான முதலாளி. அவர் சொல்றதை கேட்போமா? இந்த கடை வந்து ஆளினால் அழகுராஜா சீன்ஸ்லாம் இந்த நம்ம கடையில் எடுத்தது. அப்போ நீங்கள் தான் ஓனர் அந்த கடைக்கு? ஓனர் அவர் பெரியவர், நம்ம பெரியவர். அவர் இப்போ 85 வயசில் இருக்கார். சரிங்க. இப்போ அப்போ நீங்கள் ஷூட்டிங் எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் இளைஞராக இருந்திருப்பீங்க. நான் சின்ன பையன். நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்களா கவுண்டமணி, செந்தில்? சரி, பரவாயில்ல. உங்கள் கடையை வாசலில் ஆளினால் அழகுராஜா காமெடி எடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. கடையோட நிஜ ஓனர் பேசியதை பார்த்தீங்களா? வைதேகி காத்திருந்தால் படமும், கேப்டனின் நடிப்பும், ஆர் சுந்தரராஜன் இயக்கமும், இசைஞானி இளையராஜாவின் பாடல்களும் என்றும் நம் மனதில் நெருங்கி இருக்கும். நன்றி, வணக்கம்.